ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வந்து மரவள்ளி கிழங்கு வச்சு நம்ம புட்டு பண்ண போகிறோம். பார்த்துக்கோங்க. இது நல்லா கழுவி எடுத்துகிட்டு அந்த மேலே இருக்க தோலெல்லாம் வந்து கத்தியில் வச்சு இது பண்ணிங்கன்னா பிச்சு எடுத்துடலாம். பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம தேங்காய் துருவோம் பார்த்திங்களா, அதில் வந்து நல்லா துருவி பூவாட்டம் நம்ம நல்லா எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு நல்லா தட்டில் பரப்பி விட்டுட்டு ஒரு 15 நிமிஷம் நீங்கள் இந்த ஃபேன் காற்றுல ஆற வச்சிங்கன்னா கொஞ்சம் அந்த ஈரப்பசையெல்லாம் எடுத்துக்கிறோம். பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து நம்ம வந்து கோதுமை மாவு தான் சேர்க்க போகிறோம். கோதுமை மாவு நீங்கள் வந்து தேவையான இப்போ 2 கரண்டி மாவு சேர்த்துருக்கேன். நீங்கள் தேவையான அளவுக்கு நீங்கள் நல்லா பெசரிட்டு நல்லா பிடிச்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் உங்களுக்கு அது ஈரப்பதம் எவ்வளோ இருக்குதுன்னு. அதுக்கு தகுந்த மாதிரி மாவு போட்டுட்டு கொஞ்சம் சால்ட்டு, கொஞ்சம் ஏலக்காய் தூள் எல்லாம் போட்டு நல்லா விரசி விட்டுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நீங்கள் வந்து நல்லா ஒரு 2 பல்ஸ் விட்டிங்கன்னா நல்லா புட்டு மாவு கிடைக்கிற மாதிரி நல்லா சூப்பராக மாவு கிடச்சிடும். பார்த்துக்கோங்க. இதை வந்து மறுபடியும் நம்ம ஒரு தட்டில் கொட்டி எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சுட்டு பார்த்திங்கன்னா தேங்காய் பூ வந்து அது புட்டுக்கு தேவையான தேங்காய் பூ துருவி எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு டம்ளரில் லைட்டாக நெய் விட்டு நல்லா தடவிட்டு கொஞ்சம் தேங்காய் போட்டு கொஞ்சம் அந்த புட்டு மாவு போட்டு கொஞ்சம் மேலே தேங்காய் வச்சு நம்ம வந்து இட்லி சட்டியில் வந்து இப்போ ஆவி கட்டி எடுத்துக்கிறோம். பார்த்துக்கோங்க. நீங்கள் வேணுன்னா கொலா புட்டில் கூட வச்சு நீங்கள் புட்டு செஞ்சுக்கலாம். ஏன்னா இட்லி பாத்திரத்துலேயே இட்லி ஊற்றுறீங்க தட்டிலே துணி போட்டு நல்லா ஃபுல்லாக விரசி விட்டுட்டு நீங்கள் வச்சிங்கன்னா சூப்பராக புட்டு ரெடி ஆயிரும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த புட்டு வந்து நீங்கள் நாட்டு சக்கரை வச்சு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குழந்தைங்க இந்த மரவள்ளி கிழங்கு நம்ம வேக வச்சு கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி நீங்கள் புட்டா செஞ்சு கொடுக்கும்போது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு அந்த கிழங்கு இருக்கிறதே உங்களுக்கு தெரியாது. பார்த்துக்கோங்க. அவ்வளோ சாஃப்டாக சூப்பராக இருக்கும் இந்த புட்டு.